வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம பாடி வாஷ் பண்ணுறதுக்கோ சரி இல்லை ஸ்க்ரப்புனோ 2 in 1 கூட எடுத்துக்கலாம். அதனால் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நான் சேர்க்க வேண்டியது நாட்டு சர்க்கரை. இது ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இது ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் நீங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை நார்மல் இடத்துல கூட வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுனா போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் எறும்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் குளிக்கிறவங்க பாத்ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இது ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ நான் அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு 2 டீஸ்பூன் எடுத்தேன். இப்போ இதில் வந்து இது ஸ்க்ரப்புக்கும் நம்ம பாடிக்கு தேவைப்படுது, நம்ம பாடி வாஷ்க்கும் தேவைப்படுது. சூப்பராக ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது நம்ம சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பொருள். முல்தானி மிட்டி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பச்சை பயிறு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இது நம்மளுக்கு சோப்பெல்லாம் தேவை கூட இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு நான் எப்படி பாடி ஸ்க்ரப் பண்ணுறது என்ன நான் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த நாட்டு சர்க்கரைனால நம்மளுக்கு அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. நல்லா ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கிது. இந்த மாதிரி நம்ம குளிக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம ஃபுல் பாடிக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். ரஃப்பாக இருக்கிற பாடி கூட நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அடுத்து இதில் செம்பருத்தி, உங்களுக்கு இந்த மாதிரி செம்பருத்தி பவுடர் ரெடிமேடு கிடைக்கும். இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஷாம்பு தேவையில்லை, சோப்பு தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு. இவ்வளோ தாங்க. பச்சை பயிறு, செம்பருத்தி பவுட்ரு, முல்தானி மிட்டி, இதை சேர்த்து நம்ம நாட்டு சர்க்கரை. அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு முக்கியமான பொருள் வந்து மைசூர் பருப்பு. அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நான் ஆல்ரெடி அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஏன்னா இது பாடி வாஷ்க்கு இல்லை ஸ்க்ரப்புக்கோ 2 in 1 இது யூஸ் ஆகும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைசூர் பவுட்ரு எடுத்து வச்சுக்கிறேன் அரைச்சி. இது ஃபுல்லாக கலக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி ட்ரை பண்ணப்போ ஆகாதுன்னாக்கா நீங்கள் 2 டீஸ்பூன் எடுத்து ஒரு 4-5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இந்த கிண்ணம் இந்த போல் நிறைய உங்களுக்கு வரும். ஒரு கண்ணாடி பாட்டிலில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன். ரோஸ் வாட்டர் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா பால் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் பாடிக்கு ஃபுல் அப்ளை பண்ணுங்கள். சோப் எது பயன்படுத்தாதீங்க, ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க.